தான் என்ற கர்வம், தான் என்ற கர்வம் 5 சிரத்தில் தர்மம் கொடுக்கிற சிரம் அறுபடட்டும் என்று சாபத்தை அளித்திருக்கிறார். அதனால இந்த சாபம் எனக்கு விமர்சனம் ஆட வேண்டும். விமர்சனம். அதனால நான் கைலங்கிரி சென்று சிவபெருமானை பார்க்க வேண்டும். போலாமா? கைலங்கிரி தன்னை தேடி எங்க வந்திருக்கிறோம்? கைலங்கிரி நைட்டு வந்த இடத்துல கூத்தாடிட்டு இருக்கிறோம். நாடகத்துல கைலங்கிரி தேடி வந்திருக்கிறோம். அரண்மனையில என் மாமனாகிய சிவபெருமானும் காணவில்லை, என் அத்தையாகிய சத்தியும் காணவில்லை. சிம்மாதானம் மட்டும் காலியாக இருக்கிறது. அதனால வந்த கலப்புக்கு சற்று நேரம் உட்கார்ந்து விட்டு செல்ல வேண்டும். மன்னவராகப்பட்டவர் படியலுக்கு போய்விட்டு களைப்பாக வந்து ஆயாசனத்தில் அமர்ந்திருப்பார் போல. தியானத்தில் இருக்கும் பொழுது மன்னவரை எழுப்ப கூடாது. அதனால மன்னவருக்கு பாத பூஜை முடித்துவிட்டு நம்ம அரண்மனைக்கு போகலாம். மன்னவர் எழுந்தவுடனே தேவியை வந்து பார்க்க வேண்டும். அதனால சிம்மாசனத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய மன்னருக்கு நம்ம பாத பூஜை செய்துட்டு போகலாம். தியானத்திலே இருக்கக்கூடிய மன்னவர்கிட்ட பேசுவது மிகவும் தவறு. மன்னவர் தியானத்தை விட்டு எழுந்து வந்து தேவியை காண வரட்டும். அரண்மனையில் இருக்கலாம். என் அத்தையாகிய பார்வதி நான் விமானத்தில் அமரும் போது சிவபெருமான் தான் என்று பாத பூஜத்தை செய்து விட்டார்.
அதனால என்ற நடக்கும் எது நடக்கும் தெரியல. சற்று நேரம் அந்த புறத்தில் இருக்கலாம். ஆனால் படிகளுக்கு தொழிலை விட்டு வருகும் பொழுது என் தேவியாகப்பட்ட உமையவள் பார்வதி அரண்மனை வாசல் படியிலே நின்று கொண்டிருப்பார். என்னமோ மன்னராகப்பட்ட கைலங்கிரி ஆண்டு வரக்கூடிய இந்த சிவனா படிகளுக்கு தொழிலை விட்டு வருவேன். தினந்தோறும் பாத பூஜை செய்வேன். இன்னைக்கு எங்கடி பாத பூஜை செய்யல ஒண்ணு செய்யல காலதாமதம். என்னடி மதியிலிருந்து விட்டீர்களா? சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது இப்பதானே பாத பூஜை முடித்து விட்டு அரண்மனைக்கு போனேன்.